கள்ளக்குறிச்சி அருகே ரயில்வே மேம்பாலத்தில் இருந்து 20 அடி ஆழ பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கி கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். விபத்து தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? காரில் பயணித்தவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? அதாவது திருவண்ணாமலை கிரிவலத்திற்காக கோவையிலிருந்து ஒரு குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுடன் ஒரு 7 பேர் திருவண்ணாமலை கிரிவலம் நேற்று இரவு சென்றிருக்காங்க. கிரிவலம் முடித்துவிட்டு இன்று காலை வரும்பொழுது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் அருகே உள்ள அம்மேகரா ரயில்வே மேம்பாலம் ஏறி கீழே இறங்கும் பொழுது ஒரு சுமார் 20 அடி பள்ளத்தில் ஓட்டுநர் அதிவேகம் வந்ததாக கூறப்படுகிறது. அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தின் கார் கீழே தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பார்த்தீங்கன்னா கருப்பசாமி, தேன்மொழி, முத்துப்பாண்டி, முருகன், சிறுவர்கள் 3 பேர் உட்பட ஒரு 7 பேர் படுகாயம் வந்திருக்காங்க. அதுல ஒரு தேன்மொழி என்ற பெண் பாத்தீங்கன்னா கவலைக்கிடமான நிலையில கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றாங்க. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாங்க. இந்த விபத்து குறித்து சின்னசலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றாங்க. இந்த அதிவேகத்தில் வந்ததாக கூறப்படுகிற இந்த கார் கவிழ்ந்து விபத்துகளா இருக்கு. இதே நேரத்துல 108க்கு போன் பண்ணி 2 ஆம்புலன்ஸ் வந்ததாகவும், தனியார் ஆம்புலன்ஸுக்கு வந்தபோது அங்க அரசு மருத்துவமனையில செவிலியர்கள் டாக்டர்களும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு மேல் சிகிச்சை அனுப்பும் போது அவருக்கு தனியார் ஆம்புலன்ஸ் தனியார் மருத்துவ அழைச்சில் அங்க அரசு மருத்துவ வாக்குவாதம் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.